நாளுக்கு நாள் மனிதர்களின் பேராசை அதிகரித்தது. காடுகள் அழிந்தன, ஆறுகள் விஷமாக மாறின, பூமித்தாய் வேதனையில் துடித்தாள். செல்வத்திற்காக மனிதர்கள் இயற்கையை சுரண்டினர். மலைகள் உடைக்கப்பட்டன, நதிகள் அழிக்கப்பட்டன, உயிர்கள் தஞ்சம் இழந்தன. வேதனையால் உடைந்த பூமித்தாய் இறைவன் சிவனை நாடி கைலாயம் சென்றாள். என்னை காப்பாற்றுங்கள் இறைவா. மனிதர்கள் என்னை சிதைத்து வருகின்றனர். உன் துயரம் எனக்கு புரிகிறது பூமித்தாய். அமைதியாயிரு, நான் இருக்கிறேன். பூமித்தாயின் கண்ணீரை கண்ட சிவன் கடும் கோபத்தில் நெற்றிக் கண்ணை திறந்தார். இயற்கையை அழிப்பவன் உயிரையே அழிக்கிறான் என்று கர்ஜித்த சிவன் பூமியில் அவதரித்தார். ஆறுகளை விஷமாக்கியவர்களும் காடுகளை அழித்தவர்களும் சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஆறுகளை விஷமாக்கியவர்களும் காடுகளை அழித்தவர்களும் சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. பூமியை சுரண்டியவர்கள் நரகத்தில் தாங்களே உருவாக்கிய அழிவை அனுபவித்தனர். அதன் பிறகு மனிதர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். பூமியை தாயாக மதித்து இயற்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கத் தொடங்கினர்.